ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், சரியானதை தெரிந்திடுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் ஜெபித்து அவர் 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். நம் வாழ்க்கையிலே நாம் தெரிந்தெடுப்பது அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுவும் சரியானதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் குமாராவை அவன் தெரிந்தெடுத்தான். அவன் மனைவியை அவன் இழந்து போனாள். அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். இளைய குமாரன் ஆஸ்திகளில் பாதி பங்கை கேட்கிறான். தன் சுய தரிசனத்திலே அவன் நடக்கிறான். அதனால் தூர தேசத்திற்கு அவன் கடந்து போகிறான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாகி பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டு கூட கிடைக்காத நிலைமையிலே அவன் மாறி போகிறான். நம் சுய தரிசனத்திலே ஒரு நாள் நாம் நடக்கக்கூடாது. நாம் சரியானதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். நாம் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து நாம் தெரிந்தெடுத்தோம் என்று சொன்னால் நாம் சரியானதை நம் வாழ்க்கையிலே தெரிந்தெடுக்க முடியும். தேவ சமூகத்திலே ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் தெரிந்திடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.